ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, மஞ்சரியோட அந்த கை கால் பஞ்சாயத்து தான். ஸோ அந்த மஞ்சரி, ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்துட்டு அன்ஷிதா, இந்த 3 ட்ரையாங்கிள் அந்த கை கால் பஞ்சாயத்து பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அன்ஷிதாவின் அளவில்லாத வன்மம் அப்படின்ட்டு பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வீக் டேஸில் நடக்கிற அந்த விஷயத்தை எது வந்து மோஸ்ட்லி வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தோணுதோ அதை அப்போவே எலாபரேட்டாக அன்னன்னைக்கு வீடியோஸ்லேயே நான் வந்து எலாபரேட்டாக பேசிடுவேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வீக்கெண்டில் அதை அட்ரஸ் பண்ணும்போது சேது சார் என்ன சொன்னார் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி ஓவராலாக எடுத்து வைப்பனே தவிர திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்ல மாட்டேன் மோஸ்ட்லி. நான் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பேசிடுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது மஞ்சரி தான் ஃபஸ்ட்டு எழுந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இல்லை கை மாட்டிக்கிச்சு சார், நான் கைன்னு சொல்கிறேன், பட் ஆனால் அவங்க அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்புறம் அதே மாதிரி ஜாக்லினும் அவங்க கால் மாட்டிக்கிச்சின்னு சொல்கிறாங்க, அதையும் அன்ஷிதா கன்சிடர் பண்ணாமல் இவங்க அதை டாஸ்க்காக விளையாடினாங்க. அப்படி ஃபஸ்ட்டு 2 நாள் நல்லா தான் போச்சு அந்த ஸ்மூத்தாக அந்த டாஸ்க்கு. அந்த 3rd டே வந்து அது ஒரு பர்சனல் அட்டாக்காக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது, வன்மமாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க. நீங்கள் எழுந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினை நடிகைன்னு சொன்னதும், சீசன் 8ஓட நடிகைன்னு ஜாக்லினை சொன்னதும், என்ன நடிக்கிறான்னு சொன்னதும், நான் வலிக்குதுன்னு சொல்கிறப்ப என்ன நடிக்கிறான்னு சொன்னதும், இதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு சார், இதெல்லாம் பர்சனல் அட்டாக் மாதிரி தான் இருந்தது அப்படின்னு அவங்க சொன்ன விதம் வந்து. அப்புறம் அன்ஷிதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு எழுப்புவார். அவங்க எழுந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க வந்து இதை 24/7 ரொம்பவே என்ன சொல்கிறது, திருப்பி ஜாக்லின் தப்பு மஞ்சரி தப்புன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவங்க செஞ்ச தப்பை இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெர்ஃபார்மர் எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல கூட வந்துட்டு என்ன சொல்கிறது, மஞ்சரியும் ஜாக்லினும் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வன்மத்தை கொட்டி தான் அந்த ஒஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிறதையே வந்து என்ன சொல்கிறது, அதாவது இந்த அருண் விஷால் டீமோட சேர்ந்து, அதாவது பிங்க் டீமும் ரெட் டீமும் சேர்ந்து அந்த டீமில் இருக்கிற ஜாக்லின் ஆகட்டும் இல்லைனா மஞ்சரி ஆகட்டும் வந்து அந்தளவுக்கு ஒஸ்ட்டு அப்படிங்கிறது அந்த கோவத்துலேயே அந்த வார்த்தையிலேயே கொட்டியிருப்பாங்க ஒஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல. இந்த இடத்துல திருப்பி போய் ஜாக்லின் அன்ஷிதா கிட்ட அவங்களோட நியாயத்தை கேட்குறதும், இல்லை மஞ்சரி போய் நீங்கள் எதுக்கு அவ்வளோ கோவமாக சொன்னீங்க, அது ஒரு டாஸ்க் தானே, நான் நிஜமாகவே அந்த கை மாட்டியிருந்ததுனால தானே கைன்னு சொன்னேன்னு சொல்லி போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததும், அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஒத்துக்காமல் அன்ஷிதா அவங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷனே திருப்பி பேசி அவங்க செஞ்சது மட்டும் தான் சரி, இவங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணதும் 24/7 அவ்வளோ நேரம் அந்த ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மஞ்சரி விட்டுருவாங்க, என்ன பேசினாலும் நீங்கள் அதை தான் பேசிகிட்டு இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. இப்போ வீக்கெண்டில் இந்த விஷயம் வந்தோடனே அவங்க மைண்டில் இருந்தது எல்லாத்தையும் மனசில் இருந்தது எல்லாத்தையும் மஞ்சரி எடுத்து வச்சுருவாங்க. எப்படி 24/7 இவங்க வந்து மஞ்சரி கிட்டேயும் ஜாக்லின் கிட்டேயும் ஆர்கியூ பண்ணாங்களோ அதே தான் இப்போ சேது சார் கிட்டேயும் இவங்க பண்ண வருவாங்க. அந்த இடத்துல கை இவ்வளோண்டு தான் சார் வெளில இருந்துச்சு, நான் அவங்க சொன்னோடனே கை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன், வேணும்னா கையை எடுத்துரு அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து என்ன சொல்கிறதுனா அவங்க இந்த பொம்மை எடுக்கிறதுக்காக தான் வந்து அது பண்ணுறாங்க செய்கிறாங்க, அதாவது அவங்க சைட் ஜஸ்டிஃபிகேஷனே சொல்லிருப்பாங்க அவங்க செஞ்ச தப்பை ஒத்துக்காமல். அப்போ வந்து அதே மாதிரி ஜாக்லின் கால் அப்படின்னு சொல்லும் போதுமே எனக்கு அப்படி தான் சார் தோணுச்சு, அவ நடிக்கிறாங்க நடிகைன்னு தான் சார் தோணுச்சு, எனக்கு அப்படி தான் சார் தோணுச்சு, அவங்க ஆனது டர்ட்டி கேம் வேறு, அவங்க ஆனது டர்ட்டி கேம் அதை இருந்தது தான் சார் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற இடத்துலலாம் சொல்லும்போது ஜாக்லின் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் எழுப்பி கேட்கும்போது ஜாக்லினும் சொல்லுவாங்க, சார் ஒருத்தங்க கை அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதுவே மஞ்சரி சொல்லுவாங்க, நான் வந்து கை மாட்டிகிட்டு இருக்கு நீ பிடிச்சிட்டு இருக்கனே சொல்லலை, கைன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது லூஸ் விட்டது ஓகே தான், பட் ஆனால் அதே இடத்துல அந்த கை வந்து இப்படி ட்விஸ்டாகி ஒரு மாதிரி நம்மளாலே பார்க்க முடிஞ்சிருக்கும். நீங்கள் 1 hourல நோட் பண்ணிங்கன்னா தெரியல, 24/7 பார்த்தவங்களுக்கும் தெரியும். அந்த கை வந்து இப்படி ட்விஸ்டாக ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் போயிருந்தால் அவங்க கை இன்னுமே கொஞ்சம் வந்து ஹாஷாக வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க கைன்னு சொல்லும்போது உனக்கு அவ்வளோ கை வச்சா நீ எடுத்துரு, உனக்கு அவ்வளோ கை வச்சா அவங்க எடுத்துட்டா அந்த பொம்மையை அவங்க விட்டுருவாங்க, அந்த டாஸ்க்கு அவங்க விட்டுருவாங்க. அதை தான் மஞ்சரி இந்த இடத்துலையும் சொல்லுவாங்க, சார் அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேணா உங்க கை வலிச்சா எடுத்துருனா கை வலிச்சா நான் பொம்மை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கேன் சார், அந்த பொம்மையை பிடிக்கிறது தான் சார் டாஸ்க்கு, கை எடுக்கிறது அதுக்குள்ளே சரியாக வராது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த கேமை வந்து அந்த டாஸ்கில் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் அது ஒரு டாஸ்க்காக நினச்சி அந்த பொம்மையை விடக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணேன். ஆனால் இவங்க சொன்னது வந்து ப்ரோவோக் பண்ணுற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி வேணும்னா விட்டுடு, அதாவது இந்த உனக்கு பொம்மை முக்கியமாக கை முக்கியமாக அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அது வந்து த்ரெட்டனாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது த்ரெட்டன் அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க சொன்ன விதம் அப்படி தான். ஏன்னா 24/7 அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கைன்னு சொல்கிற இடத்துல கை வேணா நீ எடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கையா பொம்மையா அப்படின்னா உனக்கு பொம்மை முக்கியமா, அப்போ பொம்மை முக்கியம்னா நீ கை முக்கியம்னா கை எடுத்துரு, பொம்மை முக்கியம்னா கை பற்றி கவலைப்படாத, அது இன்ஜுரி ஆனாலும் கவலைப்படாத அப்படின்னு 2 விதமாகவும் தான் அவங்க அந்த கேமே பண்ணிப்போ. அது பர்சனல் அட்டாக் தான் அது ஃபுல்லாக அதில் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 24/7 அப்படி அடித்து பேசியிருப்பாங்க அன்ஷிதா. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து என்ன சொல்கிறது, இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்காக பேச பார்ப்பாங்க. ஜாக்லினும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஒருத்தங்க கை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, கைன்னு சொல்கிறாங்க, நான் வந்து இவங்க வந்து
பண்ண கேமில் நான் மேலே போய் அது பொம்மை எடுக்க நான் பண்ணும்போது மொத்தமாக ட்விஸ்ட் அடித்து எல்லோரும் ஒரு பக்கம் மொத்தமாக சாயும்போது என் கால் அடியில் மாட்டிச்சு. என் கால்னு சொல்கிறேன். அப்பயுமே வந்து என்னை நடிகைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹர்ட் ஆச்சு சார். இப்போ இந்த இடத்துல வந்து முத்து ஒரு விஷயம் சொல்வார் எழுந்து. இப்போ வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி இப்போ யாருக்காச்சும் அந்த இதில் ஃபிசிக்கலாக வந்து ஹர்ட் ஆகுது செய்யுதுன்னா நீ ஓகேவான்னு கேட்டு அந்த கேமை வந்து ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது இப்போ ஒருத்தங்களை வந்து லாக் பண்ணி பிடிக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு திருப்பி லாக் பண்ணி பிடிங்க அப்படிங்கிற மாதிரி விட்ட இடத்துலேருந்து திருப்பி அந்த கேமை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் சார் ரூல்ஸ் போட்டு தான் சார் இது விளையாடணும். இப்போ இவங்க மஞ்சரியும் ஜாக்லின்னு சொல்கிறத பார்த்தா அவங்க அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் அதை விட்டுட்டு இவங்க எடுங்கன்னு வேணா அதை கை எடுத்துருன்னு சொன்னதான் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு இடத்துல வா இதெல்லாம் நான் அதில் பேசியிருப்பேன் அந்த வீடியோவில். அதாவது அன்ஷிதாவின் அளவில்லாத வன்மம்னு சொல்கிற வீடியோவில் ஜாக்லின் வந்து ஒரு இடத்துல கால்னு சொல்லும் போது இவங்க விடாமல் ஒன்று பண்ணும்போது பொய் சொல்கிறா நடிகைன்னு ட்ரிகர் பண்ணும்போது வான்னு சொல்லி ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. அன்ஷிதா செம்ம ப்ரோக் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்த இடத்துல ஜாக்லினும் அவங்களோட பொறுமை மீறி போய் அவங்க கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க, வரேன் அப்படி சொல்கிற மாதிரி. அப்போ அதுக்காக வந்து ஜாக்லின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க, வீக்கெண்டில் வந்து நான் வர கோவப்பட்டு தள்ளி விட்டுட்டேன், அப்படி வீக்கெண்ட் எனக்கு கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தா அந்த இடத்துல ப்ரோக் பண்ணதோ ட்ரிகர் பண்ணதோ அன்ஷிதா தான். யாராக இருந்தாலும் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அதுவும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட அந்த கேம் ஆடும்போது அந்த கோவம் வரதான் செய்யும். அதை பிளான் பண்ணி தான் அன்ஷிதா பண்ணாங்க, இன்டென்ஷனாக தான் பண்ணாங்க, பர்சனல் அட்டாக் தான் பண்ணணும்னு தான் பண்ணாங்க 2 பேருமே. ஏன்னா இவங்க 2 பேரையுமே அன்ஷிதாவுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது பண்ணாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜாக்லின் அதையும் சொல்லுவாங்க. ஸோ வந்து இது இப்படி போயிட்டுருக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து மஞ்சரி வந்து அன்ஷிதாவை லாக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு. அதாவது ஒரு இடத்துல அன்ஷிதா மேலேயே போய் உட்காந்துருப்பாங்க மஞ்சரி ஒரு மாதிரி அதுக்கு லாக் பண்ணோம் அப்படின்னும் போது அப்போ வயிறு வலிக்குதுன்னு சொன்னோன்னே விஷால் ஆனால் போய் விஷாலே தான் கூப்பிட்டுருப்பாங்க. இவங்களை யாரும் கை அமுத்தக்கூடாது, அப்புறம் வயிறு மேலே உட்காரக்கூடாது, லாக் பண்ணக்கூடாது, உடனே விஷாலை கூப்பிட்டுருவாங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல விஷால் வந்து அதை சரி பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு கை மாட்டிச்சுன்றாங்க, கால் மாட்டிச்சுன்னா அந்த இடத்துல விஷால் வந்து ஓகே கேமை ஹோல் போடுங்க, பாஸ் போடுங்க, அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ் பண்ண அப்புறம் திருப்பி அந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுங்கலாம் சொல்லியிருக்கலாம். அங்கெல்லாம் அவர் எதுவுமே வாய் திறக்கல. பட் ஆனால் அன்ஷிதா வயிறு வலின்னு சொன்னேன், வயிறு வலி சொல்கிறாங்கன்னு சரின்னு விட்டுருவாங்க. மஞ்சரியை விட்டோன்னே போய் உட்காந்துட்டவங்க திருப்பி பவித்ராவை ரயான் வந்து அட்டாக் பண்ண வரும்போது திருப்பி அவங்க உட்காந்தவங்க திருப்பி எழுந்து வந்து அன்ஷிதா வந்து ரயான் ஒரு தள்ளி பவித்ரா மேலே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் விழுந்து மஞ்சரி விழுந்து இது ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி மஞ்சரி வந்து அன்ஷிதாவை தனியாக மட்டும் தான் லாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த கேம் போகும். அப்போ வந்து அந்த முத்து சொல்வார், அப்போ வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அன்ஷிதாவை வந்து மஞ்சரி விட்டுட்டாங்க. ஆனால் திருப்பி மஞ்சரி தானாகவே கேம்குள்ளே வந்து ப்ரெஷர் போட்டு பவித்ராவை வந்து காப்பாற்றுறதுக்காக மேலே போய் விழுந்தாங்கன்னும் போது அப்போ அந்த இடத்துல ஹோல் போட அப்போ நாங்களாம் கேட்குறோம், அப்படின்னா அந்த கேம் விட்ட இடத்துல தான் கண்டினியூ ஆகணும்னா திருப்பி மஞ்சரி கிட்ட வந்து அந்த லாக்கில் வந்துடணும் இல்லையா. அன்ஷிதா அது வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுவாங்க. இது என்ன விஷாலுக்கு அப்பவுமே அந்த கேம்லேயும் கேட்பாங்க, இது என்ன நியாயம், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வயிறு வலி, அப்போ வந்து மஞ்சரியும் கேட்பாங்க அந்த இடத்துல, நீங்கள் வயிறு வலின்னு சொன்னீங்கன்னு தானே அவங்களை விட்டேன் நான், நீங்கள் அவங்க விட சொன்னீங்கன்னு. இப்போ அவங்க திருப்பி வந்து வயிறு வலின்னு உட்காந்துட்டு திருப்பி வந்து இங்கே வந்து வேற ஒரு போயிட்டாங்கன்னா அப்போ அது என்ன சீட்டிங் கேம் மாதிரி தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சீட்டிங்னு நான் சொல்கிறேன், அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஏமாத்துற மாதிரி தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கிட்டே கேட்பாங்க. அப்போ வந்து முத்துவும் அதை தான் போய் கேட்பார். அப்பயே அந்த ஸ்பாட்லேயே கேட்பாங்க. அந்த ஸ்பாட் கேட்கும்போது இப்போ வந்து நீ சொன்னன்னு சொல்லி விஷால் நீ சொன்னன்னு சொல்லி மஞ்சரி விட்டுட்டாங்க. அன்ஷிதா போய் உட்காந்து கம்முன்னு உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கு திருப்பி அந்த கேம் விட்ட இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதை விட்டுட்டு திருப்பி பவித்ராவை யாரும் அட்டாக் பண்ண வராங்க, ரயன் வராங்கன்னா அந்த இடத்துல போய் விழுந்துடுறாங்கன்னா அப்போ மஞ்சரி அவள் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது என்னாச்சு, அப்போ ஏமாத்திட்டு போகிற மாதிரி தானே ஆகுது. விஷால் அந்த இடத்துல ஓகே அவங்க ஹோல்ட் பண்ணவங்க பக்கத்தில் நிற்கணும், அவங்க இல்லாதனால வந்து வேறு கேமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு விஷாலுமே அங்கே சப்பக்கட்டு தான் கட்டுவார். இந்த இடத்துல சேது சார் அதையும் வந்து கேட்டு அட்ரஸ் பண்ணி அப்போ முத்து ஒன்று சொல்வார், நாங்கள் ஆல்ரெடி போட்ட ரூல்ஸே அப்படி தான் சார், இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லைனா அந்த கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுற கொஞ்சம் வந்து அந்த கேமை பாஸ் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி விட்ட இடத்துல வந்து ஆரம்பிக்கணும், இந்த ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சேது சார் கேட்பார். எல்லாருமே தெரியும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ விஷாலும் தெரியும் அப்படி தான் சொல்லுவார். கம்மன் தான் இருப்பாங்க யாருக்கு தெரியும் கை தூக்கும்போது. அதுக்கப்புறம் விஷாலை எழுப்பி கேள்வி கேட்கும்போது அப்போ ஏன் அன்ஷிதா விஷயத்தில் வயிறு வலினா அவங்க போய் உட்காந்துட்டு திருப்பி அது விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணாமல் அப்போ வந்து டக்குன்னு வேறு ஒரு இதுக்கு போயிட்டாங்க பவித்ராவை பண்ணுறதுக்கு. மஞ்சரி கிட்ட தானே அவங்க ஆப்வியஸாக லாக்கில் வந்திருக்கணும், திருப்பி பழைய மாதிரி விட்ட இடத்துல வந்து பண்ணோன்னா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அவர் அவங்க பக்கத்தில் இல்லை, அதனால் அவங்க என்ன சொல்கிறது, அதாவது இவங்க வயிறு வலின்னு சொன்னாலும் அவங்க பக்கத்தில் அவங்க நின்று இருக்கணுமா மஞ்சரி, அவங்க நிற்கலங்கிறத அவங்க தப்பாகவே தவிர இவங்க அவங்கள ஏமாத்தினது தப்பு இல்லையா. ஓகேவா, அப்போ வந்து இது என்ன விஷயம் ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் இப்படி பதில் சொல்கிறீங்களே கேப்டன் அப்படின்போது இல்லை சார் அந்த ரூல்ஸில் நான் ஓகே சொல்லவே இல்லை சார், எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது சார் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் அன்ஷிதா வந்து இவங்களோட கை வந்து மஞ்சரியோட கை வந்து இப்படியே இருந்தது அவங்க சொல்கிறாங்க, இப்படி இருந்தது சார் என் கை, அது கொஞ்சம் விட்டுனா இன்னும் வந்து ஹாஷாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும், அப்படி இருக்க பட்சத்தில் தான் நான் கை விடுங்கன்னு சொல்ல கை வலிக்குதுன்னு சொல்கிறேன், கைன்னு தான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது இவங்க சைடு நியாயத்தை இவங்க பேசுவாங்க. அன்ஷிதா சைடு பேசும்போது அன்ஷிதா வந்து விஜய்ஸ் வந்து செம்ம அடிச்சிருப்பாருன்னு தான் நான் சொல்லணும். அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க அழமாட்ட தான் செய்யலை, அந்தளவுக்கு உள்ளுக்கு வந்து குத்திருக்கும்,
அப்படி வந்து என்ன சொல்கிறது பர்ஸ்ட் அவுட் ஆகிருப்பாங்க. ஆனால் ஃபேஸில் தெரிஞ்சதே தவிர வெளில அவங்க காட்டலை. ஆனால் உள்ளுக்கு செம்ம அடி விழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து சேது சார் கேட்கல, கலாய்க்கிற விதமாக. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த கேம் விட்டு வயிறு வலிக்குதுன்னு போனீங்க, திருப்பி அது பழைய இடத்துக்கு தானே ஸ்டார்ட் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு பவித்ராகிட்ட போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உங்களுக்கான ஒரு நியாயம் மற்றவங்களுக்கான ஒரு நியாயமா, நீங்கள் டேர்ட்டி கேம் சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி மொத்த ப்ளேமும் அப்படியே அன்ஷிதா மேலே திரும்பும்போது அவங்களுக்கு சுத்தமாக வாய் திறக்கவே வராது. அதுக்கப்புறம் வந்து விஷாலையும் எழுப்பி வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதில் பார்ஷியாலிட்டியும் நடந்திருக்கு. அதே பவித்ராவும் ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ணும்போது பவித்ரா நீ பேசாதெல்லாம் விஷால் பண்ணியிருப்பார். அப்புறம் ஜாக்லின் அன்ஷிதாக்கு ஆர்குமெண்ட் அங்கே நடக்கும்போதுமே ஜாக்லின் நீ சுமார் ஜாக்லின் இது பேசாத அப்படின்னு. ஆனால் அன்ஷிதாவை மட்டும் ஒரு கேள்வியே கேட்டிருக்க மாட்டார். அவங்க வந்து வார்ன் பண்ணியிருக்கவும் மாட்டார், கண்ட்ரோல் பண்ணியிருக்கவும் மாட்டார். அவங்க ஒரு குரல் கொடுத்தோன்னே எங்கே இருந்தாலும் விஷால் வந்து உள்ளே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்படி பார்த்தா மஞ்சரி குரல் கொடுக்கும்போதும் வந்திருக்கணும், ஜாக்லின் குரல் கொடுக்கும்போதும் வந்திருக்கணும். மஞ்சரி ஃபஸ்ட்டு டே ராணவ் விஷயத்தில் ராணவுக்கு அடிப்படும் போது மஞ்சரியை எல்லாருமே சேர்ந்து பாய்ஸ் என்ன சொல்கிறது, அருண் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் போய் அட்டாக் பண்ணுவாங்க மஞ்சரி சிங்கிளாக இருக்கும்போது. அப்பயுமே வந்திருக்கணும். அப்போல்லாம் வராத கேப்டன் அன்ஷிதா ஒரு குரல் கொடுத்தோன்னே ஆபத் பாண்டவன் மாதிரி அங்கேருந்து வந்துட்டார். அதை வந்து இங்கே எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அன்ஷிதாக்கு மட்டும் ஒரு பார்ஷியாலிட்டிக்கு ஒரு ஃபேவரிசம் காட்டினாரு, மற்றவங்களுக்குலாம் பார்ஷியாலிட்டி காட்டினாரு அப்படின்னு சொல்லும்போது அதை எழுப்பி ஆமாம் விஷால் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் அப்படிலாம் சொல்ல சார், நான் எல்லாரும் ஹெல்ப்னு கேட்டாலும் தான் சார் போய் பண்ணேன், அதனும் இவங்களுக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது, அது எப்படி விஷால் எல்லாரும் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க, வீட்டில் 11 பேரும் உங்களுக்கு எதிராக பேசுவாங்களா? இன்னும் இல்லை சார் ஜெஃப்ரியை கூட கேளுங்க சார், நான் எல்லாரோட பிரச்சனையும் தான் சார் அட்ரஸ் பண்ணணும். ஜெஃப்ரியும் எழுந்து இல்லை சார் மற்றவங்களெல்லாம் ஹாஷாக சொன்னார், ஜாக்லின் கம்முனர் பவித்ரா கம்முனர், ஆனால் அன்ஷிதாயிட்ட சொல்லும்போது அப்படி சொல்லலை, மெதுவாக தான் சொன்னார்னு ஜெஃப்ரியுமே போட்டு கொடுத்துருவாரு. இவர் யாரை சாட்சிக்கு வலிச்சாரோ அந்த சாட்சியுமே அந்த இடத்துல வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கோ இல்லை விஜய் சாருக்கோ வந்து சரண்டர் ஆகிடுவார். நம்மளுக்கு எதுக்குறா வம்பு அப்படின்னு. ஏன்னா ஜெஃப்ரிக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வாங்கினதில். அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இது ஒரு பக்கம் நடக்கும். இந்த இடத்துல அன்ஷிதாவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதா கேட்கும்போது, ஏன் டர்ட்டி கேம்னு அப்படி சொல்கிறீங்கன்றதுக்கு அவங்க இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நாங்கள் 2 பேராக இருந்தோம் சார், பவித்ராவும் நானும் மட்டும் தான் இருந்தோம். எங்கள் டீமை அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு பதில் 6 பேரும் சேர்ந்து எங்களை பண்ணுறதுக்கு பதில் இவங்க, அதாவது ப்ளூ டீமும் இவங்க என்ன சொல்கிறது ப்ளூ டீமும் எல்லோ டீமும் சேர்ந்து அவங்கக்குள்ளே ப்ளே பண்ணியிருக்கலாம். எங்ககிட்ட வராமல் அது 3 டீமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதை விட்டுட்டு அவங்க 2 டீமும் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்போது அந்த இடத்துல சூப்பராக ஒரு கேள்வி கேட்பார் விஜய் சார், யார் பிங்க் டீம் நீங்கள் தானம்மா அப்படின்னு வர அன்ஷிதாவை. ஆமாம் சார். அப்போ எல்லோ டீம் ஜாக்லின் டீம் ரைட்டா, அவங்க யார் அட்டாக் பண்ணோம், ப்ளூ டீம் யார் அட்டாக் பண்ணோம் அவங்க தானம்மா டிசைட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, அது அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி இல்லை அவங்க இஷ்டம் இல்லை அப்படின்னும் போது ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது கம்முன்னு இருப்பாங்க அன்ஷிதா. அதாவது இவங்க 2 பேர் இவங்க கிட்ட வரவே கூடாதான், அவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டிருக்கணும், அது அவங்க இஷ்டங்க, அவங்க யார் கூட சேர்ந்து விளையாடுறாங்க யார் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னும் போது, அப்போ முன்னாள் நீங்கள் எப்படி விளையாடுனீங்க, நீங்களும் 2 டீமும் சேர்ந்து தானே விளையாடுறீங்க, அதாவது அருண் விஷால் சௌந்தர்யா ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா, இதை தான் மஞ்சரி அங்கேயே கேட்டிருப்பாங்க. ஏன் அப்போ நேற்று நீங்கள் ஆடும்போது தெரியலையா, 6 பேரும் சேர்ந்து அந்த ஒரு பொண்ணு மஞ்சரி மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. இத்தனைக்கும் மஞ்சரி ராணுவ மட்டும்தான் ஆடி இருப்பாங்க. ராணுவ கல் எடுத்துகிட்டு வருவார், மஞ்சரி தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மஞ்சரி கிட்ட வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அவங்களை தள்ளி விட்டு செஞ்சு அப்படி பண்ணியிருப்பாங்க அதை எடுக்கும்போது. அப்போ யாருமே அந்த கேள்வி கேட்கல, அப்போ அவங்களும் ஒரு லேடியாக தானே இருந்தாங்க, அப்போ கேள்வி கேட்கல. இவங்க 2 பேர் லேடிஸ் என்னும்போது மட்டும் விஷால் முன்னாடி வந்துடுவார், லேடிஸ்லாம் இருக்காங்க பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அன்ஷிதா குரல் கொடுத்தா வந்துடுவார், ஜாக்லின் குரல் கொடுத்தா காதலே வாங்க மாட்டார், மற்றவங்க ஏதாவது பிரச்சனைனா காதில் வாங்க மாட்டார். ஜெஃப்ரிக்கும் அன்ஷிதாக்கும் மட்டும் இவங்க உடனே வந்துடுவாங்க அருணும் விஷாலும். அதுக்கப்புறம் கேம் தோற்று போயிட்டோம் அப்படின்னாக்கா இப்படி ஆடுறாங்களே செய்கிறாங்களேன்னு ஒரு அழுக வேற அழுவார் விஷால், அப்படி சீன் போட்ட மாதிரி. அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு மஞ்சரி அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது வயலன்ஸாக தெரியாது, ஆனால் அன்ஷிதாவை அட்டாக் பண்ணும்போது மட்டும் இந்த கேம் இப்படி ஆடுறாங்க பார்க்கவே பயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒன்று போகும். ஸோ இதெல்லாம் வந்து விஜய் சார் வந்து டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் வார்ன் பண்ணி நீங்கள் ஒரு சேஃப் கேம் ஆடிட்டீங்க, அப்புறம் இருக்கிற பட்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கான கேம்னு ஆடும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க, அப்போ அது சரினா இதுவும் சரி தானே, அது எப்படி உங்களுக்கானது ஒரு நியாயம் உங்களுக்கானது ஒரு நியாயம் அப்படின்னு நிற்க வச்சு கேள்வி கேட்பார். அதுக்கப்புறம் வந்து விஷாலுமே பார்ஷியாலிட்டி காட்டினார் அப்படிங்கிறது அங்கே இருக்க எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அப்போ விஷாலோட ஃபேஸ் டல் ஆகிடும், செம்மையாக ஒரு டவுன் ஆகிடுவார். அதே சமயத்தில் அடுத்த ரவுண்ட்லேயே வந்து சரி விஷால் கிட்ட என்ன மாதிரி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னும் போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாருமே எடுத்து வைப்பாங்க. அதாவது விஷால் வந்து கேப்டன்சி நல்லா பண்ணார் சார், என்ன வேணுமா எல்லாருக்கும் யாருக்கு என்ன பிரச்சனையோ அப்போதைக்கு அப்போ வந்து அட்ரஸ் பண்ணார். ஒரே ஒரு விஷயம் அன்ஷிதா விஷயத்தில் மட்டும்தான் அவர் பார்ஷியாலிட்டி காட்டினார். அன்ஷிதாக்கு ஒரு விஷயம்னு வரும்போது அவர் போய் நின்னதாகட்டும், இல்லை மற்றவங்களுக்கு அதே விஷயம்னு வரும்போது அவர் குரல் கொடுக்கல அப்படிங்கிறதாகட்டும். அதை தவிர்த்து டாஸ்க் வந்து ஹார்ட் டாஸ்க்காக வரப்போகுது அப்படின்னும் போது
போகுது, அதுக்கு முன்னாடி ஃபுட் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடலாம், இல்லை யாருக்கு எவ்வளோ பசிக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபுல்ஃபில்லிங்காக ஃபுட்டு கொடுத்ததுலாம் நல்லா தான் சார் பண்ணார் ஆஸ் அ கேப்டனான ஜெஃப்ரி சொன்ன விதமாகட்டும். ப்ளஸ் மெடிக்கல் ஹெல்ப் யாருக்கு வேணும்னாலுமே தயங்காமல் போய் டக்குன்னு நின்று ராணுவெல்லாம் கூட்டு போனதுலாம் அவர் தான். அவராகட்டும் யாருக்குனாலுமே டக்குன்னு போய் நின்று பண்ணதாகட்டும் அதெல்லாம் விஷால் வந்து சூப்பராகவே பண்ணார் சார். ஒரே ஒரு விஷயம், இந்த அன்ஷிதா விஷயம் மட்டும்தான் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜெஃப்ரி தானாக போய் வம்புல மாட்டி அன்ஷிதானால பேரை கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அன்ஷிதானால தான் ஒரு கேப்டன்சி வந்ததுன்னா அவர் நியாயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே அன்ஷிதாவால் தான் அந்த கேப்டன்சிக்கான பேரையும் அவர் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாருங்கிறதும் அந்தளவுக்கு உண்மை தான். ஏன்னா அந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுல இவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து தான் விஷால் டீம் கூட சேர்ந்தாண்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சேது சார் சொல்லுவார். என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி எப்பயுமே டீம் சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்க கூடவே ஆடணும்னு இல்லாமல் நம்மளுக்கு பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் ஒத்து போகாதவங்களாவே இருந்தாலும் அது டாஸ்க்குன்னு வரும்போது சேர்ந்து ஆடித்தான் பாருங்களேன். ஏதோ ஒரு இடத்துல ஒத்து போயிடலாம்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி உருவாகலாம்ல, அதையும் அப்படி யோசிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப்பிசம் பண்ணாதீங்க, ஜாலராக போடாதீங்க, உங்களுக்கு ஃபேவராக இருக்கவங்க கூடவே சேர்ந்து கேம் ஆடாதீங்க, அது உங்கள் கேமையும் ஸ்பாயில் பண்ணும் மற்றவங்க கேமையும் ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறத அவர் இன்டெரக்டாக சொன்ன விதமாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல வந்து சேது சார் வந்து அன்ஷிதாவை செம்மையாக திட்டுன்னு திட்டுவார். இன்றைக்கின்னு பார்த்து வேறு பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கங்க. ஆஃப் சாரிலாம் கட்டிட்டு பார்க்கவே நிஜமாகவே க்யூட்டாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ ரோஸ்ட் அவங்க வாங்க போகிறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க இந்த வாட்டி டாஸ்க்கை வந்து நம்ம செம்மையாக விளையாடிருக்கோம், நம்மளை பாராட்டிட்டு ஜாக்லினையும் மஞ்சரி தான் வச்சு ரோஸ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு வந்தாங்க போல இருக்குது. இதை மீன் பண்ணி தான் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆக்சுவலி நான் இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல இந்த ஃப்ளோவில் நான் சொல்லிடுறேன். விஷாலும் ஜெஃப்ரியும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி தான் எபிசோடே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கை பற்றினது தான் இருக்கும், செங்கல் டாஸ்க்கை பற்றினது. அதாவது அவங்க நல்லா விளையாடின மாதிரியும் மற்றவங்க எல்லாரும் அந்த கேமை சொதப்பின மாதிரியும் இவங்க வந்து அந்த டாஸ்க்கில் அந்த பாலிடிக்ஸ் வச்சு தான் பாடியிருப்பாங்க. ஜாக்லின் மஞ்சரி இவங்களெல்லாம் செம்மையாக தாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சேது சாருமே வந்து அதை சிரிச்சுக்கிட்டே வந்து எப்பயுமே பாட்டு நல்லா இருந்தது, நிஜமாக நல்லா இருந்ததுன்னு சொல்கிறவர் இந்த வாட்டி நல்லா இருந்தது, ஆனால் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் இருந்தது, இதில் அரசியலில் இருந்த மாதிரி தான் இருந்தது அந்த பாட்டு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த ரோஸ்ட்டுமே ஸ்டார்ட் ஆனோடனே பிரேக்லலாம் போய் அந்த ஃப்ராடு கேப்டன்னு விஷாலை சொன்னதெல்லாம் வந்து விஷால் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணியிருப்பார். அருண் கிட்ட புலம்பிட்டு என்னடா இந்த மாதிரி அருண் ஃப்ராடு அது இதுன்னெலாம் இந்த வார்த்தை என்னடா நான் அவ்வளோ செஞ்ச கேப்டனில் நான் இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், பட் ஆனால் நான் செஞ்சதெல்லாம் விட இது என்ன நான் அவ்வளோ பெரிய தப்பாக செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி திருப்பி அருண் என்ன புலம்புனாரோ அதே தான் இந்த இடத்துல அருண் கிட்ட புலம்போது அருணுக்கு இன்னொரு பயம் வேறு வந்துடும். ஏற்கனவே இப்படி பிரேக்கில் பேசும்போது தான் அருணை வந்து பிக் பாஸோட மைக் வாங்கி சேது சார் வச்சு செஞ்சிருப்பார். இப்போ திருப்பி நம்ம இவன் பஞ்சாயத்துக்கு போனால் நம்மளை எங்கே வச்சு செய்யப்பார் அருண் சொல்லிட்டு அருண் இன்னும் எபிசோட் முடியலடா, இன்னும் போயிட்டு தான் இருக்குது, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அருண் தனியாக எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும். அன்ஷிதாவை நிற்க வச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறது நியாயமா, உங்களுக்கு பேச தெரியுன்றதுக்காக உங்களுக்கு சண்டை போட வரும்ன்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா, அதில் ஒரு நியாயம் இருக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதெல்லாம் வந்து ஸ்லிப்பர் ஷாட்டுன்னு தான் சொல்லணும். அப்படியே கம்முன்னு நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் முத்து எழுந்து இந்த ரூல்ஸ் பற்றி சொல்லுவேன், இந்த ரூல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லாரும் முன்னாடி தான் பேசுறதுன்னு முத்து சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல அன்ஷிதா கம்முன்னு உட்காந்துட்டு அப்போ உங்களுக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியும் சார், அப்போ தெரிஞ்சும் என்ன நீங்கள் ரூல்ஸ் விளையாடுனீங்க, அப்போ வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ண விட்டாங்கன்னா திருப்பி அந்த பொசிஷனுக்கு வந்து அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தானே கேமு, நீங்கள் அதை பண்ணிங்களானா பண்ணலை, அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்களானா பண்ணலை, அப்புறம் என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் இருக்கா சொல்லணுமான்னும் போது திருப்பி மஞ்சரி முத்து தான் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மஞ்சரிக்கும் முத்துக்கும் தான் பாயிண்ட்ஸ் இருக்கா சொல்கிறதுக்கு, வேறு யாருக்குமே எதுவுமே இல்லையா, சௌந்தர்யா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களே எடுப்பாங்க. இந்த இடத்துல சௌந்தர்யா எழுந்து பல்ப் வாங்கினது மட்டும்தான் மிச்சம். அதாவது என்னென்னா முத்துவும் மஞ்சரியும் சும்மாவே ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, அவ்வளோ யோசிப்பாங்க சார். இந்த இடத்துல அவங்க எல்லோ டீம் பிங்க் டீமை தாக்குனதை விட எல்லோ டீம், அதாவது அன்ஷிதா டீமை தாக்குனதை விட எல்லோ டீம் ஜாக்லின் டீமை தாக்கிட்டு அந்த மாதிரி கேமை கொண்டு போயிருந்துருக்கலாம். இவங்க திருப்பி பிங்க் டீமை தான் தாக்குனாங்க அப்படின்னும் போது அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க போட்டி போட்டிருந்தா மேபி ப்ளூ டீம் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து சேது சார் வந்து செம்மையாக ஒரு கலாய்ச்சி அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிமா, அது அவங்க இஷ்டம் தானம்மா, உங்களுக்கு என்ன கோவமோ எல்லோ டீம் மேலே அதுக்காக உங்கள் காண்டெல்லாம் நீங்கள் காட்டினீங்கன்னா அது எப்படி, அது அவங்க இஷ்டம், அவங்க ஸ்ட்ராட்டஜி தானே அப்படின்னும் போது ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ என்னடா இது எழுந்து வாங்கி கட்டிக்கிட்டு உட்காந்தோமே அப்படிங்கிற மாதிரி பல்ப் வாங்கின மூமெண்ட்ஸை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது சௌந்தர்யாவை. ஸோ இது வந்து செம்ம கலாயாக இருந்தது. ஸோ மற்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் கைஸ். இதுதான் வந்து அன்ஷிதா அந்த கை கால் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் விஷால்கான ரோஸ்ட் தனியாக நடந்தது. நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். தேங்க்யூ கைஸ்.